நண்பர்களுக்கு வணக்கம். உடுமலைப்பேட்டையை சுற்றி இருக்கிற ஊர்கள் அவ்வளவு ரம்மியமானது. உடுமலைப்பேட்டையிலேருந்து கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா காந்தலூர், மூணார் அந்த மாதிரி கேரளா சுற்றி போயிடலாம். இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இயக்கப்படுற பேருந்துகள் தான். உடுமலைப்பேட்டையிலேருந்து இயக்கப்படுற அரசு பேருந்துகளாகட்டும் இல்லை தனியார் பேருந்துகளாகட்டும் பொள்ளாச்சி, பழனி, திருப்பூர், பல்லடம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பேருந்துகள் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னா பேருந்துகள் உள்ள வந்தவுடனே பயணிகள் வெளியில இருந்தே சீட்ல இடம் பிடிக்கிறாங்க இல்லையா, உள்ள போய் ஏறி உட்கார்ந்தாங்க அப்படின்னா இந்த பேருந்து உதாரணத்துக்கு உடுமலைப்பேட்டையில இருந்து பழனியோ இல்ல உடுமலைப்பேட்டையில இருந்து சேலமே போகுது அப்படின்னா சேலம் வரைக்கும் உள்ளவங்க முதல்ல ஏறுங்க, அதுக்கப்புறம் இடைப்பட்ட பகுதியில் இறங்க வேண்டியவங்க ஏறுங்க அப்படின்ற ஒரு டைரக்ட் கமெண்ட் வந்து கண்டக்டர் இருந்து வருது. சேலம், கோயம்புத்தூர், பழனி இந்த மாதிரியான கடைசி ஸ்டாப்புக்கு போறவங்க உட்கார்ந்துகிட்டு போகணும், மற்ற பகுதிகளுக்கு போறவங்க நின்றுகிட்டு போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை கேட்க போனோம் அப்படின்னா அங்கிருந்து வர எதிர்ப்பதில் என்னன்னா அந்த பஸ்ல இப்படித்தான் பண்றாங்க, இந்த பஸ்ல இப்படித்தான் பண்றாங்க, நாங்களும் அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னுட்டு. நாங்க என்ன சும்மாவா போறோம், காசு கொடுத்தானையா போறோம். பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சாலைகள் இப்ப கிடையாது, நல்லா மேம்பட்டு இருக்கு, மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான பேருந்துகள் கூடுதலாக இயக்குனாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஊர் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.